subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் தலைமையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு போராட்டத்தில் உயிர் நீத்த 17 தமிழர்களுக்கு தாமிரபரணி நதிக்கரையில் மலர் வளையம் வைத்து வீர வணக்க அஞ்சலியை செலுத்தினர். அந்த நிகழ்ச்சியை தான் பார்க்கிறோம். இதை தொடர்ந்து அதிரடியான பேட்டியையும் கோரிக்கையும் விடுத்துள்ளார். அதனையும் பார்க்கலாம். இது குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அஞ்சோலை போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, ஆரல் மார்க்சுக்கு, ஆரல் மார்க்சுக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அஞ்சோலை போராளிகளுக்கு, அஞ்சோலை போராளிகளுக்கு ஆதி தமிழர் கட்சியே, ஆதி தமிழர் கட்சியே செம்மார்ந்த வீர வணக்கம், செம்மார்ந்த வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மாஞ்சோலை போராளிகளுக்கு, மாஞ்சோலை போராளிகளுக்கு, மாஞ்சோலை வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஆதி தமிழர் கட்சியே, ஆதி தமிழர் கட்சியே, ஆதி தமிழர் கட்சியே, ஆதி தமிழர் கட்சியே செம்மார்ந்த வீர வணக்கம், செம்மார்ந்த வீர வணக்கம், 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 வீர வணக்கம். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு, மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு, மாஞ்சோலை போராளிகளுக்கு, மாஞ்சோலை போராளிகளுக்கு ஆதி தமிழர் கட்சியே, ஆதி தமிழர் கட்சியே, ஆதி தமிழர் கட்சியே செம்மார்ந்த வீர வணக்கம். அப்படி பிடிச்சிக்காங்க. சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஜூலை 23 என்பது நெல்லையை பொறுத்தமட்டில் மறக்க முடியாத ஒரு கொடுந்துயரம் நடைபெற்ற நாள். 17 பேரை காவல்துறையினுடைய கொடூரமான தாக்குதலில் 17 பேர் இந்த நதியில் படுகொலை செய்யப்பட்ட நாள். அந்த அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, வெகுஜன மக்கள் இயக்கங்கள் அத்துணை பேருமே இந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு இந்த நேரத்தில் ஒரு சில கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாஞ்சோலை போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்வை ஒரு நதியின் ஒரு ஓரமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கென்று ஒரு நினைவு சின்னத்தை, அந்த போராளிகளுடைய நினைவு சின்னத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய போராட்டம் என்பது ஒரு நியாயமான போராட்டம். இந்த மாஞ்சோலை தொழிலாளருடைய வாழ்வே இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலைமையில் சமீபத்தில் தமிழக அரசு தலையிட்டு அந்த போராளிகளுக்கு, அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கின்ற பணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு உயிர் நீத்த இந்த நாளில் ஒரு நதியினுடைய மரணமாக, நதியினுடைய படுகொலையாக, இப்படி பல்வேறு விதமாக நாம் சொன்னாலும் கூட இந்த போராளிகளுக்கு ஒரு நினைவு மண்டபத்தை இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்பது ஆதித்தமிழர் கட்சியுடைய கோரிக்கை. அதே போல் வருகின்ற ஆகஸ்ட் 20 மாமன்னர் ஒண்டிவீரன் அவர்களுடைய நினைவு நாள் என்பதும் வருகிறது. அந்த நினைவு நாளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை காவல்துறை அல்லது வருவாய்த்துறை தலையிட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு, ஒண்டிவீரன் மணிமண்டபத்திற்கு சரியான முறையில் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒண்டிவீரன் மணிமண்டபத்தை ஒட்டி அமர்ந்திருக்கின்ற நூலகம் என்பது திறக்கப்பட வேண்டும். மேலும் அது சிறப்பாக கட்டியமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினருடைய நல விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான். கண்டிப்பாக நாங்கள் அதை வரவேற்கிறோம்.
அதே போலவே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை சமூக நீதித்துறை என்று தமிழக அரசு அதற்கு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆதிதிராவிடர் என்பது ஒரு குறிப்பிட்ட பட்டியலினத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கின்ற வார்த்தையாக சுருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே சமூக நீதி விடுதிகள் என்று நீங்கள் அறிவித்தது போல இந்த துறையையும் சமூக நீதித்துறை என்று அழைக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கு இந்த பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்துகின்ற ஒரு நிலைமையில் ஒரு நினைவு மண்டபம் என்பது கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.